தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 10/2/2024 சனிக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் இரவு 10:17 வரை, பிறகு சதயம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து தமிழின் பெருமை. தமிழ் வாழ்க, தமிழ் வெல்கன்னு நம்ம தினத்தந்தியில் மேலே எழுதியிருக்கும், பார்த்துருப்பீங்க. பொதுவாகவே தமிழ் எவ்வளவு இனிமையான மொழிங்கிறதுக்கு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லி பாரதியார் பாடலில் இருக்குது. அப்படிப்பட்ட தமிழில் எல்லாம் ஒரு உணவு பழக்க வழக்கத்தை 12 விதமான சொற்கள் மூலமாக சொல்லியிருக்காங்க. வேறு எந்த மொழியிலையும் இது கிடையாது. இப்போ நம்ம சாப்பிட்றோம்னு சொல்கிறோம், இந்த ஒரு வார்த்தைக்கு 12 விதமான சொற்கள் இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. தமிழர்களின் 12 வகை உணவு பழக்கம் இருக்குது. என்னென்ன மாதிரி சும்மா சாப்பிட்றதுன்னு நம்ம சொல்கிறோம். ஒரு இது தண்ணியை குடிக்கிறோங்கிறோம், ஒரு சில பேர் ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிரோங்கிறோம். இதை எப்படி சொல்லியிருக்காங்க? அருந்துதல், உண்ணல், உறிஞ்சுதல், குடித்தல், தின்றல், துய்த்தல், நக்கல், பருகல், மோந்தல், கடித்தல், விழுங்கல், முழுங்கல் அப்படின்னு சொல்லி 12 விதமான சொற்கள். இந்த 12 விதமான சொற்களும் எதை குறிக்குது? நம்முடைய உணவு பழக்கத்தை குறிக்குது. மிகப்பெரிய அளவு ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கு பாருங்க. இப்போ அருந்துதல் அப்படின்னா மிக கொஞ்சமாக சாப்பிட்றதுக்கு பேர் அவர் அருந்தினார் அப்படிம்பாங்க. கொஞ்சமாக சாப்பிட்றது. இந்த ஜூஸ் குடிக்கிறோம், அப்போ அதை அருந்திட்டு வர்றோம் அப்படின்னா கொஞ்சமாக குடிக்கிறது, மிக கொஞ்சமாக சாப்பிடுவது. உண்ணல் அப்படின்னா பசிதீர சாப்பிடுவது. நல்லா உண்ணியா அப்படிம்பாங்க, நல்லா சாப்பிட்டேன் அப்படிம்பாரு. அந்த உண்ணல் அப்படின்னா பசிதீர சாப்பிடுவதுன்னு அர்த்தம். உறிஞ்சுதல் அப்படின்னா நீர் கலந்த உணவை அப்படி ஈர்த்து உண்ணுதலாம். உறிஞ்சுதல்லாம் என்னென்னா நீரோட கலந்துருக்கும்ல, அந்த நீரை மட்டும் உறிஞ்சி குடிக்கிறதுக்கு பேர் தான் உறிஞ்சுதல். சரி, குடித்தல்லாம் என்ன? நீரான உணவை பசி நீங்க உள்ள உட்கொள்ளுதல். இப்போ நீராகாரம் சாப்பிட்றோம், அதை நீராகாரம் குடிக்கிறோம்னு சொல்லுவாங்க. நீராகாரத்தை கடிச்சு திங்கிறோம்னு சொல்ல மாட்டாங்க, அது குடித்தல். சரி, தின்றல் அப்படின்னா என்ன? பண்டங்களை மெதுவாக கடித்து சாப்பிடுதல். நீ தின்று வரியா அப்படின்னா என்ன திங்கிறோம் அப்படின்னா ஒரு உணவுப் பொருள் இருக்குது, அந்த பண்டம் கடினமான பண்டமாக இருக்கும், அதை கடித்து தின்பதற்கு தின்றல் அப்படிங்கிறான். துய்த்தல் அப்படின்னா என்னென்னா உணவை ருசித்து மகிழ்ந்து உண்ணுவதற்கு பெயர் துய்த்தல்னு பேராம். சரி, நக்கல் அப்படின்னா நாக்குனாலேயே துளாவி துளாவி உட்கொள்கிறோம்ல, அது அதுக்கு பேர் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பருகல். நீ அதை பருகிட்டு வரியா அப்படின்னா நீர் கலந்த பண்டத்தை கொஞ்சமாக குடிக்கிறதுக்கு பேர் பருகுதல். அதை பருகிட்டு வா அப்படின்னா கொஞ்சமாக நீர் கலந்த பண்டத்தை குடித்தல் அர்த்தமா. அதுக்கு பிறகு கடித்தல் அப்படின்னா கடினமான உணவுகளை கடித்து சாப்பிடுவதனால தான் அதுக்கு கடித்தல் அப்படின்னு வச்சாங்க. விழுங்கல் அப்படின்னா வாயில் வாய்க்குள்ளே வச்சுக்காமல் அப்படியே விழுங்கிறது, அப்படியே உள்ளே தள்ளிடுறது, அதுக்கு பேர் விழுங்குதல். நீ என்ன அப்படியே அந்த மிட்டாயை விழுங்கிட்டியான்னு கேட்பாங்க. அதே மாதிரி முழுங்கல் அப்படின்னா முழுவதையும் ஒரே வாயிலேயே போட்டு உங்கிறதுக்கு பேர் முழுங்குதல்ங்கிறது. எல்லாம் முழுங்கிட்டியான்னு கோபத்தில் சில பேர் சொல்லுவாங்க. இப்படி உணவு பழக்க வழக்கம் 12 வகையான சொற்களை சொல்லி தமிழர்கள் சொல்லியிருக்காங்க. ஆக தமிழ் மொழி இனிய மொழி, அதிலேயே நாம் பெயர் வைத்துக் கொள்வது, நம்முடைய தமிழ் வளர்க்க பாடுபடுவதெல்லாம் நமக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது என்று சொல்லி தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் நாள். லாபம் உங்களுக்கு 2 மடங்காக கூட வரலாம். ராசியிலேயே உங்களுக்கு குரு இருக்கின்றார். உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கின்றார். சூரியனோடு இணைந்திருப்பதனாலே அரசு வழி வேலைக்கு நீங்கள் முயற்சித்தால் அது கைகூடும். அரசியல்வாதிகளாலும் அனுகூலம் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சேமிப்பு உயர்ந்து செல்வாக்கு உயர்கின்ற நாள். 12லே குரு இருக்கிறார் என்று பயப்பட வேண்டாம். லாபாதிபதி 12இல் இருப்பதனாலே விரயத்திற்கேற்ற லாபம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வீடு, இடம் வாங்குவது அல்லது விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதில் இன்று கவனம் செலுத்துவீர்கள். மிதுனராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு காலை 11:03 வரை சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் வருகின்ற பொழுது எதுவுமே நீங்கள் செய்ய இயலாது, சங்கடங்களையே சந்திக்க நேரிடும். எனவே காலை நேரத்தை காட்டிலும் மாலை நேரம் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும், பணப்புழக்கம் அதிகரிக்கும். காலையில் நீங்கள் கடமையை சரிவரச் செய்ய இயலாது. பொறுமை தேவை, நிதானத்தோடு இருக்க வேண்டும். கடவுள் வழிபாட்டில் கவனம் செலுத்துவது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் காலை 11:03க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே ஏதாவது ஒரு புது முயற்சியில் நீங்கள் ஈடுபட நினைத்தால் காலை நேரத்திலேயே ஈடுபடுவது நல்லது. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் வந்து சேரும். பணப்புழக்கம் குறைவாக இருக்கும். எல்லை மீறி பழகியவர்களால் தொல்லை உண்டு. விரயங்கள் அதிகம் இருக்கிறதே என்று விசனப்படுவீர்கள். நண்பர்கள் கூட பகையாகலாம், கவனம் தேவை.
சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் தீர அர்ச்சனைகள் செய்ய வேண்டிய நாள். இந்த அஷ்டமத்தில் ராகு இருப்பதனாலே ஏதாவது ஒரு ஆலயம் செல்ல வேண்டும். அங்கு நீங்கள் வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக கண்டகச்சனையின் ஆதிக்கம் இருப்பதால் இன்று அனுமன் வழிபாடு, சனி பகவான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு மட்டுமல்லாமல் ஆணைமிகு பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டால் உங்களுக்கு நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும். நல்ல செய்திகள் இல்லம் தேடி வரும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது. எதை தொட்டாலும் தொட்ட காரியங்கள் வெற்றி பெறுவது அரிது. நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கும். பணப்பழக்கம் குறைவாகவே இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவல்களை தருவார்களா என்றால் அந்த எதிர்பார்த்த தகவல் உங்களுக்கு கிடைக்காது. யாருக்கேனும் பொறுப்பு சொல்லி பணம் ஏதாவது வாங்கி கொடுத்தால் அதனால் பிரச்சனைகள் வரலாம். மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இப்பொழுது பஞ்சமஸ்தானத்தில் சனி. நெஞ்சம் மகிழும் சம்பவம் இன்று நடைபெறலாம். பிள்ளைகள் வழியில் ஒரு முன்னேற்றகரமான தகவல் உண்டு. பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கவில்லையே, படித்த படிப்புக்கேற்ற வேலை இல்லையே என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இன்று நல்ல தகவல் கிடைக்கும். பொருளாதாரம் திருப்தியாக இருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் உச்சம் பெற்று 5லே ராகவும் இருப்பதால் பிள்ளைகளின் கல்யாண கனவுகள் நனவாகும். விஐபிக்கள் வீடு தேடி வருவார்கள். விரயங்களை சமாளிக்கும் விதத்திலே உங்களுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும். சொத்து விற்பனையால் கூட உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கலாம். இந்த நாள் நீங்கள் எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் அதில் வெற்றி கிடைக்கும் நாள். தனுசு ராசி நேயர்களே, ராசியிலேயே 6க்கு அதிபதி சுக்கிரன் இருக்கின்றார். எதிர்ப்பு, வியாதி, கடன் ஆகியவற்றை குறிக்கும் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் ராசியில் இருக்கின்ற பொழுது எதிர்ப்பும் உண்டு, வியாதியும் உண்டு, கடனும் உண்டு. எனவே ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் உருவாகும். ஆரோக்கிய தொல்லைகள் வரலாம். கருத்து வேறுபாடுகள் கூடுதலாகவே வரும். எனவே மிக 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 கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 11:03 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன். எனவே காலை நேரம் உங்களுக்கு கலகலப்பாக இருக்கும். மதியத்திற்கு மேல் கொஞ்சம் மனக்கலக்கங்கள் உருவாகலாம். இருந்தாலும் கூட காலை நேரத்திலே நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர்கள். அது மட்டுமல்ல, திறமை மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து சில காரியங்களை செய்து கொடுப்பார்கள். அதிகார பதவியில் உள்ளவர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். புதன் உங்கள் ராசியிலேயே இருப்பதால் மாமன் மைத்துன வழியில் கூட உங்களுக்கு ஏற்பட்ட மனக்கசப்புகள் அகலும். சேமிப்பு உயர்கிற நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 11:03க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். சந்திரனோடு சனி சேர்ந்தால் சனி சந்திர யோகம் உண்டு. 6க்கு அதிபதி சந்திரன் ராசியில் வருகின்ற பொழுது எதிர்ப்பு, வியாதி, கடன் ஆகியவற்றை குறிக்கும் இடத்திற்கு அதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்குள் வருகின்றார். இருந்தாலும் சனி பலமாக இருக்கிறார். எனவே ஒரு கடனை அடைக்க நீங்கள் மற்றொரு கடன் வாங்கினாலும் கூட உங்களுக்கு வாங்கல் கொடுக்கல்கள் இன்று சரளமாக இருக்கும். கருத்து வேறுபாடுகள் அகலும். அதே நேரத்தில் மனைவி மக்கள் வழியில் உங்களுக்கு நல்ல தகவல்கள் கூட கிடைக்கலாம். சொல் யுத்தத்தை தவிர்க்க வேண்டிய நாள் என்று கூட சொல்லலாம். 2லே ராகு இருப்பதால் ஏதாவது ஒன்றை நீங்கள் சொன்னால் அதன் விளைவாக சில பிரச்சனைகளையும் குடும்பத்தில் சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகலாம். எனவே சொல் யுத்தத்தை தவிர்க்க வேண்டிய நாள் என்று கருதுங்கள். அதே நேரத்தில் ராசிநாதனாக இருக்கும் சனி ராசியில் இருப்பதால் இன்று மதியத்திற்கு மேல் நீங்கள் நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை கவலைப்பட வேண்டியது இல்லை. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் ராகு, 7லே கேது. வாழ்க்கை துணை வெளியே சில பிரச்சனைகள் வந்து அகலும். ஏதாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் எதிர்பார்த்தபடியே இன்று நடைபெறலாம். ராசிநாதன் குரு 2ல் இருக்கின்ற பொழுது திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். எனவே பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தலாம். தொழில் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். மாற்றினத்தவர்களின் ஒத்துழைப்போடு நீங்கள் செய்யும் கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.